தர்மபுரி காரிமங்கலம் அருகே தனியார் பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இளைஞர் பலியான நிலையில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெரியாம்பட்டி அருகே தர்மபுரி நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தனியார் பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்படுவதாலேயே அடிக்கடி இதுபோன்ற விபத்து நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியாம்பட்டி பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா கமலம் பஸ் இன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மொத்தம் தனியார் பஸ் டிரைவரும் போறாமே அதிவேகமாக தான் இந்த ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே வரதில்ல. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் எதுவுமே பார்க்கறதில்ல. மொத்தம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் தேடுறாங்களோட மக்களோட பாதுகாப்பும் தேடுறதில்ல. அதே மாதிரி கிராஷ் பண்ணும்போது வண்டி இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேம்பாலம் எடுத்துட்டு வரணும். எங்க ஊருக்கு மெயினாக மேம்பாலம் வேணும். போதியான வசதி இல்லை, பேருந்து வசதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஒழுங்கா பஸ் நிறுத்ததில்லை. அதே மாதிரி பாதிப்படைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி தரணும். அவங்க குடும்பத்தை போய் சந்திக்கணும். அந்த பேருந்துடைய ஓனர் போய் சந்திக்கணும். கம்பல்சரி பாதிப்படைஞ்சவங்க வீட்டுக்கு இழப்பீடு பெரியதா தரணும். ஏன்னா உட்காந்துருந்த பையன், படிக்கிற பையன், சின்ன வயசு, நினைக்கும் போது நமக்கே ஒரு பரிதாபமா இருக்கு. அந்த பையனை கொஞ்சம் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.